கடந்த 1950ஆம் ஆண்டில் கர்நாடக மாநிலத்தில் நடுத்தர குடும்பத்தில் கடைக்குட்டியாக சிவாஜிராவ் கெய்வாட் பிறந்தார். இவரின் ஆர்வம் படிப்பை காட்டிலும் நடிப்பிலேயே இருந்தது. துவக்கத்தில் பேருந்து நடத்துனராக வாழ்க்கையை துவக்கிய இவர் நடிப்பு மீதான ஆர்வத்தில் தமிழ் திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடி அலைந்தார். பெரும் போராட்டத்திற்கு பின்னர் கடந்த 1975ஆம் ஆண்டு பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தில் ஸ்ருதி பேதம் என்ற அடைமொழியோடு ரஜினிகாந்த் என்ற பெயரில் தனது கலை பயணத்தை ஆரம்பித்தார். குறுகிய காலத்தில் தமிழக மக்களின் ஆதரவை பெற்றார். ஆரம்ப காலகட்டத்தில் வில்லனாக நடித்தாலும் இவரின் ஸ்டைலுக்கு என தனி ரசிகர்கள் பட்டாளம் பெருகியது. சக நடிகர் கமலஹாசனுடன் இணைந்து நடித்த 3 முடிச்சு, நினைத்தாலே இனிக்கும், 16 வயதினிலே போன்ற பல்வேறு படங்கள் வெகுஜன மக்களின் ரசனையை ஈர்த்தது. இவ ஆத்தாளுக்கு தாவணி போட்டா கூட நல்லதாண்டா இருக்கும். இதனை அடுத்து இருவரும் தங்களுக்கென்று தனி கலையுலக பாதையை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பித்தனர். கலையுலக இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர், மண்வாசனை இயக்குனர் பாரதி ராஜா, ஒளி வித்தகர் பாலு மகேந்திரா, இயக்குனர் மகேந்திரன் ஆகியோர் படைப்பு பட்டறையில் நடித்து புகழ் பெற்றார் ரஜினி. 6 to 60 வரை எங்கேயோ கேட்ட குரல், ஜானி, கை கொடுக்கும் கை போன்ற படங்களில் குணச்சித்திர நடிப்பின் மற்றொரு பரிமாணத்தையும் வெளிப்படுத்தினார் என்றால் அது மிகையாகாது. சார், 2 கையும் 2 காலும் போனா கூட காளியங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார். இதனிடையே தமிழக அரசியல் நிகழ்வு குறித்து இவரின் அரசியல் வாய்ஸ் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக இவர் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரிக்கும் வகையில் இவரின் படங்களில் பஞ்ச் வசனங்களும் இடம்பெற்றன. இவர் நடித்த தளபதி, பாட்ஷா, முத்து, படையப்பா, சிவாஜி, எந்திரன் படங்கள் வசூலினை வாரி குவித்தது. தற்போது துவங்கும் புதிய அரசியல் கட்சிகள் வரை இவரை தங்களின் பக்கம் இழுக்க விரும்பினாலும் எதிலும் இணையாமல் தனது வழி தனி வழி என்ற நோக்கில் பயணிப்பதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார். அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடனும் தற்போதும் நல்ல உறவை பேணி வருவதும் இவரது சிறப்பு. இன்றைய இளம் நடிகர்களுக்கு சவால் விடும் வகையில் நடித்து வரும் இவர் மேலும் பல படங்களில் நடித்திட வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பம். தற்போது 65 வயது பிறந்த நாளை கொண்டாடும் அவருக்கு லோட்டஸ் செய்தி குழுமம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். லோட்டஸ் செய்திகளுக்காக விஜயகுமார்.